ஊர் தெய்வங்களை அழைச்சோம்னா இப்படி ஆடி வரணும். ஆடி வந்துட்டா அந்த ஊர்ல அந்த ஆத்தா உக்கரமா இருக்கிறா, வாரசடத்துக்கெல்லாம் அள்ளி கொடுக்கறதுல தெய்வமா இருக்கிறான்னு அர்த்தம். உலகத்துல அள்ளி கொடுக்கறதுக்கு வந்து கொடுத்துட்டான். நடுவர் அவர்களே, உலகடை இன்னைக்கு இல்ல 5 வருஷமா நான் நம்ம கட்டட தொழிலாளர் நலச்சங்கத்துக்காக பட்டிமன்றம் பேசுறேங்க. எந்த வருஷம் அழைச்சாலே அந்த சொக்கனாச்சி தாயுமே, அந்த ராஜராஜேஸ்வரி அம்மனுமே, அந்த வேட்ட கருப்பனுமே அந்த தலையெடுத்து ஆடி வராங்கன்னு சொன்னா அதுக்கு காரணம் இங்க உட்கார்ந்துக்கிறாங்க பாருங்க பண்ணாடி 3 பேரு பூச்சனம் எல்லாம் சேர்ந்து அந்த ஆத்தாளுக்கு எடுக்கக்கூடிய விழாவை அவன் மனசார ஏத்துக்கிட்டான்னு அர்த்தமுங்க. இந்த மண்ணையும் மக்களையும் நான் மனசார வணங்கி. சபாஷ் சபாஷ் சபாஷ். இது வரைக்கும் என் வாழ்நாள்ல எத்தனையோ பட்டிமன்ற பேச்சாளராக நானும் பல பேச்சாளர்களை பார்த்திருக்கிறேன். ஆனால் ஒருவர் சாமி பாட்டு பாடி இவ்வளோ பேருக்கு அருள் வளர்ந்ததுன்னா அது என்னுடைய அன்பு மாமா மஞ்சுநாதன் அவருடைய இந்த இராய திறமைக்கு நீங்க ஒரு நல்ல கைத்தறி கொடுக்கலாம். நடுவரவர்களை எங்கிட்ட என்னங்க இருக்குது, அவ உள்ள இருந்து ஆட்டி வைக்கிறான்னு ஆடுறேன். அவ ஆட்டி வைக்கிறதானுங்க. நடுவரவர்களை ஊட்டு கிளம்பும் போதே பட்டாறு தலைவாசப்படி மண்டையில் அடிச்சது. அப்பவாது மரியாதை வீட்டுல இருந்து போகணும்ல. ஐயோ உலகடத்துல கூப்பிட்டு இருக்கிறாங்களே, 3 மாதத்துக்கு முன்னால புக்கு பண்ணாங்களே, இப்படி ஒரு நல்ல காரியத்துக்கு கிளம்போ தாவார பட்டாறு மண்டையில் அடிக்குதுன்னு திரும்பி பார்த்தனா எங்கூட்டு அங்காள வரமேஸ்வரி அகிலாண்ட நாயகி சேலகட்ட சுனாமி சாக்கிட்டு போட்ட சந்திரமுகி ஜில்சல் ராணி ஜிலேபி மேன் யாரு? என் பொண்டாட்டி தான் சண்டாளி. ஒரு சொம்பல தண்ணி கொடுத்தா, பாலுக்கு தண்ணிக்கு சாக்கணும் எல்லாம் வாங்கி எட்டுட்டு 4 8 தாங்க வச்சு எலுமிச்சஞ்சடி போத வாசலேகமா கிடக்குது. சார்பா பொண்ணு சர சரன்னு போகுது. பாம்பை கண்டாலும் காரியத்துக்கு போகக்கூடாது. பின்ன வீட்டுலதான் அந்த 10 ஏக்கர் எல்லாம் வச்சிருக்கல, பாம்பு போகதான் செய்யும். மொத்தம் 13 ஏக்கரா இருக்குது. அது என்ன 3 ஏக்கரா முழுங்குறீங்க? நடுவரவர்களே, பாம்பை கண்டாலும் காரியமாக அது மறுபடியும் ஒரு சம்பப்பா தண்ணி குடிச்சு போட்டு பசுக்கு வந்த கொள்ளையில் போன பசு வரல. எங்க சித்தப்பையனு வர சொல்லி கார் எடுத்துட்டு இங்க வந்தா எனக்கு முன்னால 7.5 யமகண்ட 2 ரயிலேறி வந்து உட்கார்ந்துருக்குது. 7.5 யமகண்டம். அது 7.5 சனி. இது யமகண்டா. நானே இது ஜென்மம். அதனால புடிச்சா விட்டுறது சாக வரைக்கும் கூடாது. நடுவரவர்களே, நல்ல தலைப்பு, அருமையான தலைப்பு. இன்றைய தமிழகத்துல பேச வேண்டிய தலைப்பு, உலகத்துல சொப்ப வேண்டிய தலைப்பு. ஆமா, என்ன தலைப்பு? உங்க ஆயா வயசுக்கு வந்தது உங்க தாத்தாவுக்கு தெரியுமா தெரியாது? ஆயா வயசுக்கு வராமே 14 உள்ள பார்த்தா. உங்க தாத்தா என்ன வேலை பார்த்தாரு? அந்த வேலையத்தான் பாத்துக்கிறேன் கிழவை. நான் கேட்டேன், எனத்த கொடுக்க 14 புள்ள கிழவான்னு. உங்க பெரியப்பா 13 புள்ளைடோ, அவனை தாண்டி காட்டவனு வைராக்கியத்துல 14 புள்ள பத்துக்கிறாங்க. அவன்ட லேசுப்பட்டாலும் முச்சாமிக்க அவன்ட 14 இப்படி பெத்த அந்த 14 வளர்த்தருக்கு எங்க அப்பாரு பட்ட போராட்டத்தை தாங்க நான் பேச வந்திருக்கேன். அப்படி சொல்லு மாமா. என்னைய வாழ்க்கை பூந்தோட்டமா போராட்டமா? நடுவரவர்களே, பூந்தோட்டமா இருந்தா எங்க 2 பேருக்கு இங்க என்ன வேலைங்கிற? என்ன வேலை? வீட்டுல எல்லாரும் பொண்டாட்டிக்கிட்ட தங்க குட்டி செல்ல குட்டி உச்ச குட்டின்னு உட்காந்துருப்போம்ல. ஆமா, வீட்டுக்குள்ள காலை வச்சாலே புட்டுக்கிறா. உப்பு இல்ல, அரிசி இல்ல, பருப்பு இல்ல, தக்காளி இல்ல, வெங்காயம் இல்ல, மிளகாய் இல்ல. ஆனா அறிவு கட்டவளை எந்த பொம்பரி குடும்பத்துல இல்ல இல்ல இல்லன்னு பஞ்சம் படிச்சாராளோ அந்த குடும்பத்துல லட்சுமி தக்க மாட்டான். ஆமா, அதனால இருக்குதுன்னு சொல்லி பழகுங்க. அப்படியா? உப்பு டப்பா காலியா இருக்குது, அரிசி டப்பா காலியா இருக்குது, பருப்பு டப்பா காலியா இருக்குது. இங்க புருஷனுக்கு பாக்கெட்டும் காலியாத்தான் இருக்குது. நான் தெரியாம கேட்கறேன். இப்பதானா 400 ரூபாய் வச்சாங்க 2 பேரும் 200 200. இப்ப இருக்குது. வீட்டுக்கு போனா இருக்குமா? உனக்கு 200 ரூபாய் குத்தி விட்டு என்கிட்ட வெறும் கை குத்துட்டு போற ஒருத்தர். நடுவரவர்களை நான் தெரியாம கேட்கறேங்க. ஒருத்தர் ஒரு நாளைக்கு 50 ரூபாய் சம்பாதிக்கிறான்னு வைங்க. 50 ரூபாய். அவன் பொண்டாட்டி எத்தனை தடவை காப்பி குடிக்கலாம்? 50 ரூபாய் குடிச்சா ஒரு தடவை காப்பி குடிக்கலாம். அதுதான் நியாயம். தான் நியாயம். 50 ரூபாய் சம்பாதிக்கிற பொண்டாட்டி 9 மட்டும் புரு காப்பி போட்டு குடிச்சா அந்த வாழ்க்கை பூந்தோட்டமா? எப்படி பூந்தோட்டமா இருக்கும்? 50 ரூபாய் சம்பளக்கார பொண்டாட்டி 9 மட்டும் காப்பி குடிச்சா அணியா. 100 ரூபாய் சம்பளக்கார பொண்டாட்டி 7 மட்டும் சோத்த தின்னா அணியா. 500 ரூபாய் சம்பளக்கார பொண்டாட்டி 5000க்கு சேலை எடுத்தா அணி. அப்படி கேளு மாமா நியாயத்தை. 50 ரூபாய் சம்பாதிக்கிற பொண்டாட்டி 9 மட்டும் காப்பி குடிச்சால் அக்குருமோ. 100 ரூபாய் சம்பாதிக்கிற பொண்டாட்டி 7 மட்டும் சோத்த தின்னாள் அக்குருமோ. 500 ரூபாய் சம்பாதிக்கிற பொண்டாட்டி 50,000க்கு புடவை எடுத்து கட்டினால் அக்குருமே. இந்த வாழ்க்கை பூந்தோட்டமா? போராட்டம் சார். உங்களுக்கு இருக்குபடி பூந்தோட்டமா தான் ஏன் இருக்காது? இழுச்சுவா புருஷன் சம்பாரிச்சு போட்ட உட்கார்ந்து திங்கிறவளுக்கு பூந்தோட்டமா தான் இருக்கு. போய் பாரு. அந்த காரை
உள்ளத்தடி சாரத்துல அந்த சவுக்கு கோள் இத்த கோளா போன இடுப்பு போயிரு நம்மளுக்கு. ஓனர் கேக்குற உன்னமா வேலை முடிக்கல வந்து பாரு காரை கலைக்கு போட்டு கேட்டா நாங்க கஷ்டப்படலையா வீட்டுல கஷ்டப்படலையா கட்டுன புருஷே திட்டுனாலே உனக்கு மூஞ்சி வீங்கி போகுது இத்தச்சோட ஐயா உனக்கும் அவரு வெறும் கைதான் கொடுத்தாரு. அவரு இருங்க போங்கோ டவுசர் ஒரு வீட்டு விட்டுருவா. அவரு டவுசர் ஒரு நீ என்ன பண்ண போற? அதுக்குள்ளதாங்க பணம் இருக்கு. சைஸ் செட் ஆகுதுடா நீ வேற. நடுவர் அவர்களே கட்டுன புருஷன் திட்டுனாவே உனக்கு மூஞ்சி ஒப்புட்டாட்டு வீங்குது. சரி 25 வருஷமா வச்சு பொழைக்கிற புருஷன் திட்டுனாவே உனக்கு வீங்குது இல்ல. எவன்னே தெரியாத முதலாளி எவன்னே தெரியாத இன்ஜினியரு மானா கேடா கேட்காத கேள்வி கேட்கிறானே அத்தனை தாங்கிக்கிறமே எதுக்கு? குடும்பம் சந்தோஷமா இருக்கிறதுக்காக. கண்டவங்கிட்ட எல்லாம் வார்த்தை திட்டு போட்டு வாரமே அப்படி வார ஆம்பளைய நீ வீட்டுல அனுசரிக்கிறியா? இல்ல நியாயமான கேள்வி. நல்ல ஒரு கைத்தல் கொடுக்கலாம் மஞ்சளாருக்கு. ஒரு கேட்ட விஷயம் ஆம்பளைங்களுக்கு சண்டை போட எந்த ஒரு பிரச்சனைனாலும் பொம்பளைங்க உடனே ரியாக்ட் ஆகுறீங்கல்ல உடனே சண்டை போடுறீங்கல்ல. ஆண்களுக்கு சண்டை போட தெரியாம இல்ல அவன் சண்டை போட்டால் தன் குடும்பம் சந்தி சிரிச்சு விடுமே என்ற ஒரு காரணத்தினாலதான் அமைதியா இருக்கான் ஆம்பளை. வீட்டுக்குள்ள பொழுதுலும் அவன் பாடு பட்டுட்டு வாரேன். எவளாச்சும் ஒரு தீனால சிரிச்ச மேனிக்கா வேலை முடிச்சுதா? முடிஞ்சுதா? கோரு வா காப்பி குடிக்கிறியா தண்ணி போந்தார்ட்டா கேக்குறாளா? 7:30 மணி வரைக்கும் குடுக்கணியா? அது என்ன எல்லாருக்கும் 5:30 முடியுது உனக்கு வரைக்கும் 7:30 வரைக்கும்? 5:30 எல்லாம் மேஸ்திரிக்கு 5 மணிக்கு கை விட்டுறாங்க. மேச நாளுக்கு 4:30 கை விட்டுறாங்க. உனக்கு மட்டும் 7:30 மணி வரைக்கும் காரை குளத்துன. இது பூந்தோட்டம். இது பேசுறேன். நீ என்ன அந்த சித்தால் கூட போறியம்மா? ஐயோ அந்த அம்மாளுக்கு ஒரு 70 இருக்குங்க பாவம். ஒரு நாளே ஏமாந்து எட சாமி அந்தியூர் போறதே போற எனக்கு கொண்டு விடுன்னு கேட்டா. நம்ம தாய் வயசு இல்ல அந்த ஆயால ஏத்திட்டு போனது எவ்வளவு வந்து 10 வச்சு விட்டுருவா. பாப்பாத்தியும் புருஷன் அண்ணாடு பசு வச்சு விடுறாண்டி கேட்டுக்கோ. ஆரம்பிச்சு மச்சுகளை தூக்கி கட்டிட்டு கிளவி கூட விட்டு வைக்க மாட்டேன். கோபுரத்தை விட்டு வைக்க மாட்டேன். கிளவி விட்டு வைக்க மாட்டேன். நான் வாயில வசம்ப வச்சு தேய்க்க வேண்டாமா? பெத்த தாய் வயசு இருக்கிற சந்தேகப்படுறீங்க எல்லாரும் பொம்பளையா? அது பொம்பளையா? பொம்பளையா இருந்து முடித்தானு கல்யாணமாயி 13 வருஷம் பிள்ளைக்கு 14 வருஷம் இல்லைன்னா பிறக்குமா? நடுவர் அவர்களே முதல் குடும்பத்தில் உன் பெருமை எந்த அளவிற்கு பரவுகிறது பாருங்கள். நடுவர் அவர்களே எனக்கு ஒரு ஆசை இருக்குது. உயிர் போறக்குள்ள இந்த ஆசையை நிறைவேற்ற முடியுமான்னு தெரியல. அந்த ராஜராஜேஸ்வரி தாய் வந்து கண்ணு திறக்கணும். அதெல்லாம் சொக்கநாச்சியா செய்வா சொல்லு. உலகத்திலே ஒரே மாதிரி 7 பேர் இருப்பாங்களாம். ஆமா நான் ஜாவரக்குள்ள அந்த 7 பேர்த்தி ஒரு தடவை பாத்துறோம். உன்ன மாதிரி இருக்கிற 7 பேரை. ஆமா ஏன் அவனுக்குனாலும் பொண்டாட்டி நல்ல பொண்டாட்டி அமைஞ்சிருக்கிறாளா இல்ல அவளுக்கு நம்மளாட்ட நாதாரிதான் வந்து வாச்சிருக்கிறாங்க? இல்ல மாமா உன் நிலைமையே இப்படின்னா அவன் நிலைமையெல்லாம் யோசிச்சு பாரு. நடுவரவர்களை சந்தேகமே சந்தேகம். ராத்திரி 12:45 போன் வந்தது. சரி எடுத்து பார்த்து இந்த கம்பெனிக்காரன் கூட கம்மனா இருக்கிறானுவோ அந்த ஆப்பர் வருது இந்த ஆப்பர் வருது இதுல ரீசார்ஜ் பண்ணி இந்த பாட்டு வேணுமா அந்த பாட்டு வேணுமான்னு கேட்டேன். நீ இப்படி கேட்டான் அட கொள்ளையில 190 கட் பண்ணி வச்சுட்டு படுத்தேன். இப்ப ஒவ்வொரு செல்லையும் ரெவெண்ட் சிம்ம சோறு இருக்கிறப்பா சியோ 1 பிஎஸ்என்எல் 1 காலுக்கு சியோ காரன் அடிச்சேன். மாத வாடகை 99 ரூபாயில் உங்களுக்கு இந்த பாட்டு வேணும் சொருப்பு கட்டி எடுப்ப போன வைடா பண்ணிட்டு வச்சு தூங்கிட்டு இருந்த குந்தானி எந்திரிச்சு கொண்டான். ராத்திரி 1:30 மணிக்கு உனக்கு எவ போன் பண்றாங்க? ஆனா ராத்திரி 1:30 மணிக்கு எனக்கு எவ போன் பண்ணுவா? கம்பெனிக்காரன் போன் பண்ணிக்கிறான்னு. கம்பெனிக்காரன் 1:30 மணிக்கு கம்பெனி திறந்து வச்சுட்டு உடனே தொலாவிட்டு போன் போடுறேன். நீ இழிச்சவன் சொல்லுவேன் நானும் கேனச்சிருக்கி நம்புவேன். அப்படிங்காயால அதுதான் பெத்துட்டு இருக்கிறாங்க. நீ போட அவகிட்ட பேசுறன்னு சொன்னா கம்பெனி போல என்னைக்காவது போயிருக்குதா? அங்க இருந்தா போன் வர்றோம் போகல. நீ சொல்லி வச்சிருப்ப என் பொண்டாட்டி போன் பண்ண நீ பேசாதன்னு சொல்லி வச்சிருப்ப. உடனே கட்டினாரு போல. எப்போ ராத்திரி 1:45 ஒப்பாரி வைக்கிறாளே இந்த வாழ்க்கை பூந்தோட்டமா? அந்த காலத்துல எல்லாம் பொம்பளைங்க பொழுதுக்கு மாடுபட்டாங்க. சும்மாவா உலகடத்துல ஒவ்வொருத்தருக்கு வீடு வாசல எங்கிருந்து வந்தது? எல்லாம் எங்க அப்பத்தாம்மாருவோ எங்க அப்பத்தாம்மாரு சம்பாரிச்சு வச்சது. நாம தோணி சம்பாதிக்க முடியுமா? இன்னைக்கு ஒரு சென்ட் 10 லட்சத்துக்கு விக்குது.
அன்னைக்கு தயிர் வித்து மோர் வித்து பாடுபட்டு கூலிக்கு போய் சித்தாள் வேலை செஞ்சு கட்டடத்துக்கு வேலை செஞ்சு காப்பாற்றி வச்சாங்க. அன்னைக்கு அத்தனை வேலை செஞ்சாங்கள பொம்பளைங்க. திடீர்னு சாக்கு கொடுக்காதா, உட்கார்றா, புலோ போயிருமாடா. நானே ஒரு புலோவுல போறேன். இல்லடா நல்லா அவரு முதல்ல வெத்தலை பாக்கெல்லாம் வச்சு ஒரு 100 ரூபா கொடுத்தாரு. இப்போ ஒரு 500 ரூபா கொடுப்பான்னு நினைச்சா உனக்கும் வெறுங்கை தான் கொடுத்தாரு. அவனே போர் போடுறவனே எங்க போன மதுரையில இருந்து இங்க வந்து புகையில கிடக்குறேன். அவனுக்கு நல்ல முண்டாட்டி வச்சிருந்தவனுக்கு வாடிப்பட்டிலே முளைச்சிருக்க மாட்டானா. அவனே இங்க வந்து போர் போடுற வகையில அந்த புகையில உட்காந்து கிடக்குறேன். அவன் நிலைமை பாரு. எதுல விட்ட எதுல விட்டுட்டேன். அவர் போர் போறதுல விட்ட. அது போர் இல்ல, அதுக்கு பின்னால ஒண்ணு. அதுதான் அந்த சென்ட் 10 லட்சம் ரூபாய் விக்குது. அம்மா சம்பாரிச்சாங்க. அந்த காலத்துல அப்படி பாடுபட்டாங்க. ஆம்பளைக்கு நிகர பொம்பளை பாடுபட்டாங்க. நடுவர் உக்காந்தா இத கூட ஞாபகம் வச்சுக்கணும். சொல்லு. ஆம்பளை ஏத்தங்கட்டி இறச்சி ஊத்தணும். 9 மாசம் பாபத்து புள்ள காரி மண்டி போட்டு சருவரிச்சுக்கிட்டு போய் தண்ணி கட்டினான். கம்பு விலகி, சோளம் விலகி, ராய் விலகி, தெனை விலகி, குதிரவாளி விலகி, பனகரிசி விலகி, வரகரிசி கணக்க பனிவரகு ஓட்டா மார்கழியில பூட்டை எடுத்து தை மாசிக்கு கொக்கரையா பூட்டை ஏற்கொண்டு நின்னுட்டேன். ராய் பூட்டை ஏற்கி மடிகூட்டி எடுத்தா ராய்க்கு ஆகாது, புள்ள பக்க மாட்டாங்கன்னு சொல்லி தட்டமக்கறி வச்சு ராய் போட்டு தட்டி ராய்க்கல்ல நெரிச்சு எத்தனை 1 படி 2 படி இல்ல, 1 வல்லம் 2 வல்லம் ராய நேம்பி நெரிச்சு களிக்காளறி பந்து பத்தா உருட்டி போட்டு அந்த களிக்கு அந்த கள்ளக்கொட்டை சட்டனிக்கு அந்த தேங்காய் எண்ணெய் ஊத்தி தொட்டு தொட்டு தின்ன என்ன மனம். கம்பு குத்துவன் பொம்பளைக்கு மச்சாண்டா போண்டாட்டி கொழுந்துல போண்டாட்டி ஈடுறக்கு போடணும். ஒருத்தி ஓட்ட ஒருத்தி எடுக்கணும். 4 மூளை ஒல்லுக்குள்ள அங்க நான் முடிச்ச கம்பரிசி அங்க அங்க ஈடுறக்க போட்ட அங்க முக்கப்படி கம்பரிசி அப்படியே ஈடுறக்க போட்டு எசிலி போட்டு குத்துவாங்க. இந்த காலத்துல பொம்பளைங்க பொழுதாபொழுக்கு டிவி. 6:30 மணிக்கு ராமயானம், 7 மணிக்கு அண்ணன், 7:30 மணிக்கு கயாளி, 8 மணிக்கு மருமவன், 8:30 மணிக்கு 3 முடிச்சு, 9 மணிக்கு சிங்கப்பெண்ணு, 9:30க்கு எதிர் நீச்சல், 10 மணிக்கு மல்லி, 10:30க்கு என் பொண்டாட்டி அடுப்புலையும் வைக்கிற கொல்லி. இந்த வாழ்க்கை பூந்தோட்டம். ஆசமான 350 ரூபாய் நான் தான் கட்டுற ரீசார்ஜ் பண்றேன் கேபிளுக்கு. அந்த ரிமோட் எனக்கு எப்ப கிடைக்கும் தெரியுமா? எப்ப கிடைக்கும்? அன்னைக்கு IPL மேட்ச் ஓடிட்டு இருந்தது. குடி ஸ்கோர் பாக்குறவனே, ஸ்கோர் வேணுமா நைட்டு சோறு வேணுமா? நான் அப்படிதான் கேட்டேன். ஜல்லிக்கட்டு ஓடுது டிவில, அந்த ரிமோட் கூட ஜல்லிக்கட்டு பாக்குறேன் அப்படின்னு. அவ்வளவு ஆர்வமா இருந்தா போய் மாட்டை அடக்க வேண்டியதானா? கட்டினதே அடக்க முடியல, கட்டாதே அடக்க போறேன். அதை அடக்க முடியாது. பாத்ரூம் போறாளக்க ரிமோட்டை கொண்டையிலையும் சொல்லிட்டு போறாளா? சரி, குடி ரிமோட் எனக்கு கொடுக்க எல்லாரு கொடுத்த எல்லா நாடகம் முடிச்சு ராத்திரி 11 மணிக்கு நாம ஏதோ செய்தி பார்க்கலாம்னு மாத்தினா எல்லா சேனல்லையும் 2 கெல்ட்டு பையில வந்து உட்கார்ந்துக்கிட்டு மருந்துகின்றானுவோம். வாங்கடா பேராண்டிகளா, சிறு வயசுல இனி சில்லற காசா கொண்டாந்து கொடுக்குறீங்க, இப்ப நாளைக்கு போன பொண்டாட்டி திட்டுவாடா. கொண்டா அப்படி இல்ல மாமா, 200 ரூபாய் வச்சிருந்தாப்புல 170 ரூபாய் செலவு போக 30 ரூபாய்க்கு சில்லறை கொடுத்துட்டாங்க அவர்கிட்ட. ஒவ்வொரு முறையும் 5 ரூபாய் 10 ரூபாய் 5 ரூபாய், இது வரைக்கும் ஒரு 22 ரூபாய் வந்திருக்குதுங்க. அவன் 2 வாட்டர் பாட்டில் ஒரு ஊறுகாய் பாக்கெட் வாங்கியிருக்கலாம். வீணா போச்சு இப்ப உனக்கு கொடுத்து. நடுவரவர்களை வாழ்க்கையை ரசிச்சு வாழத்தாங்க இந்த உலகத்துல பிறந்திருக்கு. வாழ்க்கையை ரசிக்கணும்டா வஞ்சி கொடி வாசனப்பட வேணும். அது வரும் கண்ணிய தேடுங்க கற்பனை வரும். கண்டனமாயிரம் சொப்பனை வரும். கண்ணிய தேடுங்க கற்பனை வரும். கண்டனமாயிரம் சொப்பனை வரும். காதல் இல்லாம வாழ்க்கை இங்கே ஊரு விட்டு ஊரு வந்து காதல் மீதல் பண்ணாதீங்க. நம்ம பொழப்பு
எங்க வீட்டுக்குள்ள 7 மணி 8 மணிக்கு போவையில சாமான தட்டா புடான்னு உருண்ட உள்ள போப்படா கோவமா இருக்கிறான்னு அர்த்தம். மொல்ல அந்த சத்தம் எல்லாம் ஓஞ்சதுக்கு அப்புறம் எட்டி பார்க்கணும். நொறுக்கிட்டு இருக்கிறாளா டிவி பார்த்துட்டு கிட்டு கிட்டுன்னு போய் படுத்துக்கணும். அது என்னதான் வாயோ அப்பனாயெல்லாம் எப்படித்தான் செஞ்சு அனுப்பினாலுங்க. இந்த பசங்க எப்ப தெரியுமே ஏமாறுறோம். அப்பெல்லாம் பொண்ணு பார்த்துட்டு வந்தா இதுதான் பொண்ணு இதுதான் மாப்பிள்ளைன்னு யாராலும் பொண்ணுகிட்ட பேச முடியுமா? இல்ல பேச முடியாது. என்ன அட கூறு கட்டவனே பக்கத்து வீட்டுல போன கட்டித்தானே பாத்திர சத்தமே வருது. இவன் கம்மன் நேரம் வீட்டுக்குள்ள போயிட்டு அவன் பாத்திரத்தை போட்டு அடிக்கிறேன். இவன் பக்கத்து வீட்டுல பல்லடிச்சதுனால அங்க போய் பாத்திர சத்தம். ஏன்னா 2 பேரும் இதே வேலையா தெரியுறீங்க. ஸ்கிரிப்ட் மறந்துட மாட்டேன். ஆமா ஆமா சரி சரி பேப்பர் கார்டு போட்டா ஓடி தண்ணிக்கு அங்க ஓடி நிக்கிற வண்டி போ 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 போ. நான் வருஷத்துக்கு ஒரு முறை வர்றவங்க நீங்க தினமும் போறவங்க போங்க. அந்த சவுண்ட் எப்படிதான் வாயை திறந்தாங்களோ பொண்ணு பார்த்தாலும். பொண்ணு பார்க்க வந்தா பங்காளி தான் போய் பாட்டு வருவாங்க. மாப்பிள்ளை போற வழக்கம் இல்லை. மாப்பிள்ளை வீட்டு பங்காளியோ முக்கியமான பங்காளி 5 பேர் போவாங்க. பொண்ணோட பங்காளி வருவாங்க. இதுதான் பொண்ணு இதுதான் மாப்பிள்ளைன்னு பார்த்து முடிவு பண்ணி கண்ணாலம் வைப்பாங்க. சரி வையாசி கண்ணாலம்னா மாசிலேயே உறுதி பண்ணி ஆமா சீரு வெத்தலை கட்டு சீரு தடமளி பார்த்துட்டு வந்தோன்னு வெத்தலை கொடுப்பாங்க. வெத்தலை கொடுத்ததுக்கு அப்புறம் இதுதான் பொண்ணு இதுதான் மாப்பிள்ளைன்னு உறுதி வார்த்தை ஆயிருது. அதுக்கப்புறம் விறகுடைக்கு போறது நெல் வேவிக்கு போறது வண்ணான் வாசல் வீட்டுக்கு போறது சட்டிவானைக்கு கொடுக்க போறது இத்தனைக்கு வெத்தலை வாக்கு வெத்தலை வாக்கு வெத்தலை வாக்கு பங்காளி தான் போயிட்டு வருவாங்க. பொண்ணு மாப்பிள்ளை கண்ணில் காட்ட மாட்டாங்க. சரி முந்தினா கல்யாணம் நடக்கு. மாப்பிள்ளை வீட்டுல மாப்பிள்ளை கல்யாணம் பொண்ணு வீட்டுல பொண்ணு கல்யாணம். புரியுதா? ஆமா மாப்பிள்ளை வீட்டுல மாப்பிள்ளை கல்யாணம் பொண்ணு வீட்டுல பொண்ணு கல்யாணம். அப்போ இடைச்சீர் முடிச்சு கடைசியா மாப்பிள்ளை குதிரமா போவையில அம்மா தயிர் சோறு கொடுத்து அனுப்புவா. மாப்பிள்ளை போனது விடுதி வீட்டுல தங்க வச்சு கொழுந்தியா காரி தட்டு சோறு கொண்டாருவா தலையில சோறு வச்சு. அவதான் முதல்ல மாப்பிள்ளை பாக்குறதாரு கொழுந்தியாதான் வந்து வாப்பா. புள்ளையவை அக்கா பார்க்க மாட்டா. எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் முகூர்த்தம் பூட்டும் போது பொண்ணைவே நிமிந்து பார்ப்பாங்க. ஒன்ஸ் அப்பான் டைம் லாங் லாங் கேட்கும். இப்ப அப்படி எல்லாம் இல்ல. இதுதான் பொண்ணு இதுதான் மாப்பிள்ளைன்னு உறுதி ஆயிட்டா கட்டணம் உடனே வாங்கினாலும் செல்போன் ஒண்ணு வாங்கி கொடுத்து வந்துடுறேன். நம்பர் இது இருக்குது. அதுக்கு முன்னால வேணும் பிச்சைக்காரியை தெரிஞ்சுட்டு இருந்தாளா போனே கண்டதில்ல. அப்போ வெட்டி பேசுதுக்காயா. அப்புறம் நீ பார்க்காத என்னால இருக்கவே முடியல. ஒண்ணு கூட நினைப்பாவே இருக்குது. ஆமா அப்புறம் ஒண்ணு கூட இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் இதுக்கு வேண்டிய கல்யாணம் பண்ணுவாங்க. ஒண்ணு கூடு சும்மா ஒண்ணு கூட எங்க அம்மா திட்டு அம்மாவும் அப்பனும் கொடுத்துருப்பாங்க. கூட ஒண்ணு கூட எல்லாம் ராத்திரி தூங்குனதுக்கு அப்புறம் 12 மணிக்கு மேல எட்டி பார்ப்பேன். அப்பனும் தூங்கிட்டு அம்மாலும் தூங்கிட்டு அவ மொல்லம் இவன் வாங்கணும் சும்மா இருப்பானா. இவன் திருப்பி அப்பன் கட்ட மேல படுத்திருந்தவன் ஏதோ பள்ளி சாயனம் போடுதுட்டு அவன் இவன் போன்ல அவன் கட்ட மேல வெடியோ வெடிச்சு காத்தால அவ அம்மா ஊடாக சாம்பிராணி போட்டு இருந்துக்கிறான். ஆனா எனக்கு நீ செவ்வாய்க்கிழமை நீ சாம்பிராணி போடுறேன் புருஷக்காரங்க கேட்டுருக்கிறேன். அது என்னன்னே தெரியல மாமா. பொழுதாட 2 வள்ளியும் மொச்சு பொறிஞ்சு தள்ளிடு. பொறிஞ்சது எந்த பள்ளி? அந்த வீட்டு உள்ள ரூம்ல இந்த பள்ளி ரூம்ல இருக்கிற பள்ளி. இது தெரியாத மூதேவி. ஐயோ பேசி இதெல்லாம் வாழ்க்கையில கல்யாணத்துக்கு மேல இப்படி பேசுறேன்னா கல்யாணம் மூச்ச புதுசுல பாக்கணும். புருஷனும் பொட்டாட்டி ஒட்டிட்டே போவாங்க. ஆமா அப்படியே பண்ணுல தடவை சாமு மாதிரி அது இப்படியே போறது. இப்படியே எவனாலும் எதுக்கு வந்தா ஆளு வருது. இப்போ ஒடிச்சுதான் வாரா. பஸ்ல சீட்டு 2 ஆள் சீட்டு இருந்தா மட்டும்தான் பஸ் ஏறது. ஈரோடு போறதுக்கு இல்ல ஏறது இல்ல. அடுத்த பஸ் போலவா கூட்டமா இருக்கு. அந்த 2 ஆள் சீட்டுலயும் ஒரு ஆளுக்கு போடலாம். அப்படி பெண்ணஞ்சு கட்டக்கிறது காரும் முடிச்சுன்னா இப்போ சாரப்பாம நல்ல பாம்பு பின்னுற மாதிரி புனையில் போட்டே கிடக்கு. இது எப்போ கல்யாணம் ஆன புதுசுல ஒரு புள்ள போறக்கிட்டே அங்க போரு நான் இங்க போறேன். 2 புள்ள போறக்கிட்டே நீ முத பஸ்ல போ நான் அடுத்த பாசல வரேன். 5-10 வருஷம் ஆகட்டு. ஏன் நீ மட்டும் போட ஆவாதா? நான் என்ன வரணுமா? ஏறிட்டு திரியணுமா?
கல்யாணம் மூச்சு புதுசுல குலதெய்வம் கோயில் கூட்டிட்டு போவாங்க. ஆமா. இப்படி சொக்கனாச்சி ஏத்தா கோயில் சுத்தி வரையிலே நெருஞ்சி புல் ஒண்ணு ஓரத்துல கிடந்திருக்குது. சரி. இந்த புருஷன் பொண்டாட்டி இப்ப இம்மோட்டிட்டு கிடக்குறாங்களா? போனவன் நறுக்கு நெரிச்சு முள்ள அந்த புள்ள காலில் குத்திடுது. வந்துச்சு கோபனுக்கு எடுத்து மடியில அந்த புள்ள காலை வச்சு பாலா போன நெரிச்சு முள்ளு, அக்கறம் முடிச்ச நெரிச்சு முள்ளு, அநியாயம் பிடிச்ச நெரிச்சு முள்ளு. ஐயோ என்ற பொண்டாட்டி ஆளு தாமரையாட்டு இருக்குது. அந்த கொள்ளையில போட முள்ள என் பொண்டாட்டி ஆளை குத்தி போடுதுன்னு கொள்ளாடாய பேசுவேன். சரி. எப்போ கல்யாணம் புதுசுல ஒரு 10 வருஷம் சாப்பிட்டு அதே மாதிரி கோயிலுக்கு வரட்டு அதே மாதிரி நெரிஞ்சுக்குள்ள குத்துட்டு இப்பவும் பேசுவேன். அடி பாலா போனவளே, அடி எரிச்சு போனவளே, அடி என் குடிக்கு எடுத்தவளே, நெரிச்சு புல்லு கிடக்குது கண்ணென்னு புடலியா இருக்குது. உனக்கு விஷயம் தெரியுமா மாமா? கல்யாணம் புதுசுல புருஷனை பொண்டாட்டி கோயிலுக்கு போக சொல்லுவாங்க. அப்படிதான் புருஷனை பொண்டாட்டி கோயிலுக்கு போனாங்க. பொண்டாட்டி கோயிலுக்கு முன்னாடி போகும்போது அந்த கோயில் வாசல்ல ஒரு கல் இருந்தது. கல்லுல காலை அடிச்சுக்கிட்டான். சனி முடிச்ச கல்லு எங்க இருக்குது பாரு, நீ பார்த்து வாச்சலான்னு கூட்டிட்டு போனான். 6 மாசம் கழிச்சு இதே கோயிலுக்கு போனாங்க. அதே கல்லுல பொண்டாட்டி காலை அடிச்சுக்கினான். சனின கல்லுக்கு இதை பார்த்து வரக்கூடாது. 6 மாசத்துல இங்க இருந்த கல்லு இங்க போது பாத்தியா, இதுக்கு பேர் தான் சனி பெயர்ச்சி. பொண்டாட்டி புருஷன் கூட சண்டை போட்டுன்னு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுச்சுன்னா சனி பெயர்ச்சி. சனி பெயர்ந்து போயிடுச்சு. அப்படியே போன பொண்டாட்டி வரும்போது அவங்க தங்கச்சியை கூட்டு வந்துச்சுன்னா அதான் குரு பெயர்ச்சி. கைத்தட்டு வருதான் என்ன அர்த்தம்? குரு பயிற்சி நடக்குதுன்னு அர்த்தம். வர்ற நேரம் மண்மணக்குது, மனசுக்குள்ள பச்சை வர்ண கிளி மறக்குது, நெஞ்சுக்குள்ள உச்சல் விட்டு கட்டி வச்சு வந்து ஆட தேவதைய கூட்டி வாங்க வாசலைக்கு கோலம் பச்சி கிச்சி. வர்ற நேரம் மண்மணக்குது, மனசுக்குள்ள பச்சை வர்ண கிளி மறக்குது. தண்ணி ஊத்துறா மாமே தண்ணி ஊத்துறா, மாமகார தண்ணி ஊத்துறா, தண்ணி ஊத்துறா மாமா தண்ணி ஊத்துறா, மாமகார அப்படி போடு. 1 2 3 4. நடுவர் அவர்களை அதுக்கெல்லாம் ஒரு குடுப்பனை வேணுங்க. வாழ்க்கையில எதங்க கொண்டு வந்த எதங்க கொண்டு போறோம். நடுவர் அவர்களை ஒரு காலத்துல எல்லாம் வயசுக்கு மரியாதை கொடுத்தாங்க. சித்தப்பே பெரியப்ப முதல்ல உறவ சொல்லி வளர்க்குறாங்களா, பூந்தோட்டம்ங்கிறீங்களே. இவனாரு சித்தப்பை, இவனாரு பெரியப்பை, இவனாரு மாமி, இவன் தான் உங்க 1 வட்ட சித்தப்பை, 2 வட்ட சித்தப்பை, நம்ம பங்காளி வீட்டு புள்ள இங்க இருந்து கொடுத்துருக்கிற என்ன உறவு முறை தெரியுதா நீ பிள்ளைகளுக்கு? அன்னைக்கு ஒரு வீட்டுக்குள்ள போறேன், மாம் somebody is come ஓடிட்டேன். மம் somebody is come. எவன் சம்படி? நானு. நீ சம்படி. சம்படி யாரு? மம் அவங்க அம்மா. அவி அம்மா. அப்ப யார் இந்த சம்படி? சித்தப்பனா பெரியப்பனா மாமனா ஆரவே உறவுகளை கூட சொல்லி வளர்த்தால நான் கேட்கிறேன். நியாயமான கேள்வி. முதல் பெரியவர்களுக்கு மதிப்புண்ட வீட்டுல வயசான இருந்தாங்கன்னா அப்பெல்லாம் மாமனார் வாரான்னா மருமக முந்தானி எடுத்து இப்படி போத்திக்குவாளாம். ஆமாப்பா. அப்போ once upon a time long ago. ஏன் அந்த ஆள் என்ன சிங்கமா புளிய கடிச்சதுன்னு ஓடுவேன்? மரியாதை இருந்தது மாமனல்லோ. இன்னைக்கு மாமனார் வீட்டுக்குள்ள வேற மருமக கால் மேல கால் போட்டுக்கொண்டு டீ வாக்குறான். பெரிய மனுஷன் வந்துட்டே உள்ள சிக்னல் கொடுக்குறாரு, அப்பாவது இறங்கி காலை கீழே இருக்கணும்னு. திரும்பல, மதிப்பே இல்லை. இப்ப மனசுல நினைக்கிறேன், கூலி வேலைக்கு போய் மம்முட்டியாளாகி மேசனாகி மேஸ்திரி ஆகி கான்ட்ராக்ட்காரன் ஆகி உலகடத்துல 4 வீடு கட்டி வாடகை கூட்டு 5 ஊர்ல 2 காம்பளஸ் வச்சு 10 ஏக்கரை பூமி சம்பாரிச்சு பெரிய மனுஷன் மனசுக்குள்ள நினைக்கிறேன். நம்மளுக்கு கிடைச்ச மரியாதை அவ்வளவுதே. சரி நாமளே போய் தண்ணி குடிப்போம் அப்படின்னு சமையல் விட்டு மாமனார் போறார். மருமவா ஏனுங்க மாமோ? ஏங்கன்னு தண்ணி குடிக்கவா வரீங்க? ஆமாங்கண்ணே. வரும்போது எனக்கு ஒரு சொம்பு கொண்டு வாங்க. இது பூந்தோட்டம். அவனும் மானம் கட்டமா பொண்ணாது கொடுக்குறானே. ஒன்றாவது என்ன பண்றது? மானம் கட்டாலும் போச்சாது மகம் பொழைச்சா வேணுமே. இப்ப மாமனார் ஏதோ சொல்லி போட்டான், இவ தலைமையில தொட்டு போட்டு இப்ப போயிருவா. பொண்டாட்டிக்கு எங்க போவாமாவே? நடுவரவர்களே எத்தனை சண்டை வரட்டு என் பொண்டாட்டி செருப்புலியா அடிக்கிட்டு சரி சேவ கட்டி விட்டு வீட்டுக்குள்ள நிறவு. ஆனா என்ற பொண்டாட்டி மட்டும் நான் டைவர்ஸ் பண்ண மாட்டேன். சபாஷ். நல்ல கைத்தறி கொடுங்களேன். இதுதான் ஒரு குடும்பத்துடைய பாசம். டைவர்ஸ் கொடுங்க. பண்ண மாட்டீங்க. ஏன் போக மாட்டீங்க? மாடு சும்மா இருந்தாலும் கண்ணோடு இருந்தாலும் ஓட்டிட்டு போறக்கு ஆளுக்கு ரெடியில் இருக்கிறாரு.
ரைட்டு புரிஞ்சு போச்சு. அது கல்யாணம் ஆகாத பிள்ளைக்கு 10 சாதகம் போனா டைவர்ஸான பிள்ளைகளுக்கு 40 சாதகம் போகுது. Be careful. Be careful. ஆண்டாளுக்கு பெருமாள் துணை, பார்வதிக்கு சிவனார் துணை, அந்த வள்ளிக்கு முருகன் துணை, லோக்கல் முனியம்மாவுக்கு நம்ம கலக்கல் கன்னியப்பன் துணை, நம்ம பஞ்சிநாத மாமாவுக்கு யார் துணை? கரெக்டா பண்ணுடா. தானன்னா 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 போடு. தானன்னா 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 மீனாட்சி மீனாட்சி அண்ணன் காதல் என்னாச்சு? மீனாட்சி மீனாட்சி அண்ணன் காதல் என்னாச்சு? மீனாட்சி மீனாட்சி அண்ணன் காதல் என்னாச்சு? ஆச்சு 4 வருஷம் மீனாட்சி. ஒத்துக்கம்மா 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 பாதகத்தை அமலையே ஏற்றுக்கம்மா. ஒத்துக்கம்மா 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 பாவப்பட்ட அமலையே ஏற்றுக்கம்மா. சேர்த்து வச்சாரு எத்தனை காதலத்தான் கேட்டு பாரு கட்டைக்கு சேலையத்தான். மாமுவ பாரு செக்ஸ் ஃபிகர் தான் சொல்லிக்கிட்டாங்க காலேஜ் பசங்கடா. அண்ணன் கையிலுக்கு நீ உண்டுக்கம்மா லுக்கு லைஃப் என்ன புக்கு அத பொறண்டின தாக்குக்கு கிக்கு போல் தக்கிக்கு தொக்கிட்டாக்க தொக்கு சரிக்கெடுத்துக்கு. ஒத்துக்கம்மா பாவப்பட்ட ஆம்பளையை ஏத்துக்கம்மா. இந்த பாவப்பட்ட ஆம்பளையை ஏத்துக்கணுமா? எங்கெங்க ஏத்துக்கிறாளுவா? இந்த நாய்களுக்கு கடைசி வரைக்கும் அந்த அறிவே வரமாட்டேங்குது. அது இவன் பாருங்க, இவன் பொண்டாட்டி அழகா இருப்ப அதை பெருசா பேச மாட்டேன். வேலைக்கு வர பக்கம் எவ்வளவு வந்த அழகா இருக்கிற வீட்டுல பொண்டாட்டி வருவிய உனையே கதிர் கிடக்குறாள் 25 வருஷமா. ஏதாவது ஹோட்டல் கடையில் சாப்பிட்டு சூப்பரா சமைச்சிருக்கிற வாயா 50 ரூபா டிப்ஸ் கொடுக்குறிய. 25 வருஷமா உனக்கு வடிச்சு கொட்டுறாளே ஒரு நாளைக்கு 4. ஏய் கவிதா நல்லா செஞ்சிருக்கடி, சூப்பரா இருக்குடி. ஏய் உன் பொண்டாட்டி பேர் கவிதாவா? என் பொண்டாட்டி பேர் ராஜேஸ்வரி. அப்புறம் ஏன் கவிதா யாரு? கவிதா அக்காடா. சரி அப்ப அந்த குறிஞ்சி பாடி. ஐயோ அதுக்கு மாமியாடா. சரி அப்ப இந்த மெட்ராஸ்ல ஐயோ அது கொழுந்தியாடா. என்ன எங்க போனாலும் கேட்டு போடுறாங்க உனக்கு ஒரு கவிதாவுக்கும் வழி இல்ல போ. எப்ப சொல்றப்ப அவர் எடுத்துக்காட்டு. உட்கார்ந்து சாப்பிடும் போது நம்ம ஆளு நல்லா ஜேசிபி மிஷின்ல வள்ளி வாயில வதக்குன்னு அடிச்சுட்டு ஏங்க சமையல் நல்லா இருந்துச்சு அந்த அம்மா கேட்கான். அதெல்லாம் நல்லா இருந்துச்சு, அந்த பொரியல் இல்லையா உப்பு அடுத்து உப்பு கட்ட நாய உனக்கு தானடா சமைச்சு போடுறேன் பாராட்டால ஒரு வார்த்தை. நடுவரவர்களே, ஆண்களுக்கு மட்டுமில்ல வாழ்க்கை போராட்டம், பெண்களுக்கு வாழ்க்கை போராட்டம். நிச்சயமா மாமா நிச்சயமா. நடுவரவர்களை நல்லா கேளுங்க நடுவரவர்களே. எத்தனையோ கனவுகளோட பொட்ட பிள்ளை படிக்குதுவோம். வேற எந்த பிள்ளை கேட்டு பாருங்க, டாக்டர் ஆவரே இன்ஜினியர் ஆவல வக்கீல் ஆவரே கலெக்டர் ஆவன்னு சொல்லுது இல்ல. கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த பிள்ளைக்குனால அது ஆக முடியுதா? அவர்களுடைய கனவு அந்த அடிப்படையிலேயே கரைந்து போய் விடுகிறது. அப்ப எப்படிங்க இந்த வாழ்க்கை பூந்தோட்டம் சொல்லடா? இந்தியாவிலேயே அதிகமாக பெண்கள் +2க்கு அப்புறம் கல்லூரி படிப்பு படிக்கிற மாநிலம் எதுன்னு சொன்னா நம் தமிழ்நாடு. பெருமைக்குரிய விஷயம். இந்தியாவிலேயே அதிகமாக கல்லூரியில பெண்கள் படிக்கக்கூடிய மாநிலம் நம்ம தான். இந்தியாவிலேயே கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு வேலைக்கு செல்லாமல் திருமணமாகி வீட்டிலேயே இருக்கிற மாநிலம் எதுன்னு கேட்டா அதுவும் நம்ம தமிழ்நாடு தான். நம்ம பெண்களை அப்படி நம்ம அடக்கி வச்சிடுறோமே, அவங்க சுதந்திரம் போயிடுது நடுவரவர்களே. படிப்பு போன கல்யாணத்துக்கு போது என்ன பாங்க நாங்க கொட்டி படிப்பு வச்சுக்கிறோங்க. ஒரு டிகிரி தான் முடிச்சுக்கிறாளுக்கு பாப்பா, இன்னொன்னு படிக்கிறதுக்கு பெரிய படம். அதுக்கு என்னங்க தாலி கட்டு போய் படிச்சா என்னப்பா? பெண்ணு கட்டு போச்சுக்கு நாங்க படிக்க வைக்கிறோம். சரி படிக்க வைக்கிறோம், கை கால வச்சு கம்ப்யூட்டர் போடுமில்ல. கல்யாணம் மூச்சுன்னு வண்டியில் ஓடி அனுப்பிடுறேன். அப்புறம் புள்ள மாசமா இருக்கிறாளுங்க எப்படிங்க காலேஜுக்கு போவாங்க? ஒரு புள்ள பிறக்கட்டுங்க. புள்ள பிறந்தவ புள்ளைய தூக்கிட்டு காலேஜ் போக முடியுமா? அது சரி ஒரு வருஷமாச்சு, சரி கரஸ்பாண்டன்ட்லயும் போடலாம், கரஸ்லினாலும் போடலாம்னு அப்ளிகேஷன் வாங்கிட்டு வந்திருப்பா. மறுபடியும் லோட் ஆயிரும். அந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது இவர் ஃபில் பண்ணிட்டாரு. ஃபில் பண்ணிக்கிறேன். அப்புறம்
அந்த பிள்ளையோட படிப்பு என்ன ஆகுது? எனக்கு தெரிய அருமை சொந்தங்களே, பல பெண்களோட வாழ்க்கையில அவளுக்காக வாழ்றதே இல்லை. ஆமா, மாமனாருக்காக, மாமியாருக்காக, புருஷனுக்காக, பிள்ளைக்காக, மருமகளுக்காக, பேரனுக்காகன்னு சொல்லி தனக்கு என்ன பிடிக்கும்னே தெரியாம அடுத்தவர்களுக்கு பிடிக்கவே வாழ்றாளுங்க. அவர்களுக்கு பூந்தோட்டமா போராட்டமா? நல்ல கைத்தறி கொடுக்கலாமே. மஞ்சுநாதன் பெண்களை திட்டுவார், மஞ்சுநாதன் பெண்களுக்கு எதிரி எல்லாம் சொல்றீங்களே, ஹேஷ்டாக் போடுறீங்களே, உங்களுக்காக வக்காலத்து வாங்குகிறதும் இந்த மஞ்சுநாதன் தான் என்பதை நினைத்து பெண்களே நீங்கள் நல்ல கைத்தறி கொடுக்கலாம் மஞ்சுநாதனுக்கு. நடுவர் அவர்களே, நான் ஒண்ணு வேணும்னு என்ன பொம்பளையில் திட்டுறக்கேனே எங்க அப்பனா என்னை பெத்துட்டு இருக்கிறாங்க. வேற எதுக்கு விட்டாங்க? அங்கலாப்பு நடுவர் அவர்களே, அங்கலாப்பு வருத்தப்படுறேன். ஏதோ லாப்பு பொட்ட பிள்ளைகளுக்கு வர வர படிக்கிற படிக்க பண்பாடு குறைஞ்சிட்டு வருது. படிப்பு பக்குவத்தை கத்து கொடுக்கணும், படிப்பு பகுத்தறிவை கத்து கொடுக்கணும், படிப்பு ஒழுக்கத்தை கத்து கொடுக்கணும். காரணம் என்ன தெரியுமா? என்ன குறுக்க வந்த தப்பா நினைக்காது. ஏன் காரணம் தெரியுமா? இப்ப நீ பட்டிமன்ற பேச்சாளர், நீ வீட்டுக்கு போனேன்னா நீ பட்டிமன்ற பேச்சாளர் இருக்க மாட்டேன். ஆம்பளை கூட அதுதான். அண்ணா இது மியூசிக் வாசிக்கிறார், வீட்டுல போய் அவங்க பொண்டாட்டி எதிர டொக்கு டொக்குன்னு அடிக்க முடியாது. அப்படியே அவர் அடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த ஆடியோக்காரர் வீட்டுல போய் ஒரு ஆடியோ போட மாட்டார். எந்த வேலை செஞ்சாலும் ஆம்பளை வீட்டுக்கு வரும்போது அந்த வேலையை கழட்டி போட்டுட்டு அந்த வீட்டுக்கு புருஷனா வந்துருவான். இதான் ஆம்பளை. ஆனா பொம்பளைங்க அப்படி இல்லை. ஸ்கூல்ல டீச்சரா இருப்பாங்க, வீட்லயும் டீச்சரா இருப்பாங்க, பாடம் நடத்துவாங்க. ஸ்கூல்ல கலெக்டரா இருப்பாங்க, வெளியில ஆபீஸ்ல கலெக்டரா இருப்பாங்க, வீட்டுக்கு வந்தாலும் கலெக்டரா இருப்பாங்க. வெளியில என்ன வேலை செய்யறாங்களோ அதிகாரத்துல இருப்பாங்க. எப்படி தெரியுமா? விக்டோரியா மகாராணின்னு ஒரு ராணி இருந்தாங்க. அந்த அம்மா வீட்டுக்கு வந்து நைட்டு 11 மணிக்கு வீட்டுக்கு காலிங் பெல் அடிச்சாங்க. வீட்டுக்குள்ள அவங்க புருஷன் இருந்தார். who is this அப்படின்னு அவங்க கேட்டார். இந்த அம்மா காலிங் பெல் அடிச்சாங்க. who is this யார் எதுன்னு கேட்டார். உள்ள இருந்து வெளியே இந்த அம்மா சொன்னாங்க, I am the queen of this nation, இந்த நாட்டினுடைய மகாராணி வந்திருக்கிறேன், கதவை திற. அவர் கதவை திறக்கல. மணி 12 ஆச்சு. இந்த அம்மா காலிங் பெல் அடிச்சாங்க. உள்ள புருஷன் who is this யாருன்னு கேட்டார். இந்த அம்மா வெளியே நின்னு I am the queen of this nation, இந்த நாட்டினுடைய மகாராணி வந்திருக்கிறேன், கதவை தர. அப்போ அவர் கதவை திறக்கல. 1 மணி ஆச்சு. காலிங் பெல் அடிச்சாங்க. உள்ள இருந்து புருஷன் who is this. இந்த அம்மா, ஏங்க நான் தான் உங்க பொண்டாட்டி வந்திருக்கிறேன். அத சொல்லு, நாட்டுக்கு ராணி ஆயிரு, வீட்டுக்கு வந்தா மனைவி ஆயிருன்னு அடுத்தறிக்கும் பெண்களப்பா, அடுக்கடுக்கா படிக்குதப்பா, அச்சடிச்ச காகிதத்து அடுக்கடுக்கா சுமக்குதப்பா, கேட்டினே இருக்குதப்பா, எடுத்து சொன்னா புரியலப்பா, நாட்டுக்கு தான் ராணியப்பா, வீட்டுக்கு அவ மனைவியப்பா, பாரப்பா பழனியப்பா, பட்டணமா பட்டணமா. நடுவர் அவர்களே, எப்படி பார்த்தாலும் மனுஷன் இந்த உலகத்துல போராடினா தான் ஜெயிக்க முடியும். ஒரு குழந்தை உருவாகிறதே 1 கோடி விந்தணுகளே 1 குழந்தை